ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ருசியான ஆரோக்கியமான குழம்பு தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 20 பூண்டு பல், 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு 2 நாட்டு தக்காளி பழுத்ததாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு 1 கப்பு தண்ணியும் சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வத்தி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூனுக்கு உடச்ச வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த குழம்பை நம்ம இறக்கணும்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்ட பிறகு அந்த ருசி நாக்கிலேயே நிற்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.